பேரன்பு கொண்ட தமிழ் நெஞ்சங்களே, பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களே, தொண்டர்களே, பொதுமக்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். வாய் வரைக்கும் வருது திமுக வைக்கணும்ட்டு. இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்டுக்கு. இவனுக்கு வேற காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணணும், எதையாவது ஒரு பொய் கேஸை போட்டு உள்ள வைக்கணும். அப்படியே உள்ள வச்சுட்டு இந்த பழைய கேஸெல்லாம் காட்டி கூண்டாசை அடிச்சு எலெக்ஷன் முடிவு வரைக்கும் வெளியே வராமல் இருந்தா எல்லாருக்கும் நினைக்கிறாங்க. அதனால பார்த்து தான் பேசுவேன். நீங்களா புரிஞ்சுக்கீங்க. நான் சின்னதுன்னு சொல்லுவேன், அது என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கீங்க. பேர சொல்ல மாட்டேன். பெரிய தத்தின்னு சொல்லுவேன், அது யாரும் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் எதுவும் சொல்ல சார். இங்க பாருங்க, அந்த ஏசிடிசி எல்லாம் நின்றுருக்காங்க கேமரா வச்சுக்கிட்டு. எங்க கட்சியில வேக்கண்ட் வேலை நிறைய இருக்கு, நீங்க எல்லாம் வரலாம். கேமராமேன் நிறைய தேவைப்படுது. எலெக்ஷன் வரும்போதே அண்ணன் டிஐபிஆர் வந்து எடுத்துட்டு இருக்காரு. எடுங்க, நல்லா எடுங்க, போக்கஸ் பண்ணி எடுங்க. மறந்துடாம நம்ம நண்பர் சின்னது கற்பிடுங்க, பேர சொல்லமா. அதாவது அருமையான ஒரு இது வந்து சேவ் அவர் சில்ட்ரன், சே நோ டு ட்ரக். அது கீழே டிஎம்கேன்னு போட்டிருக்கிறீங்க. அதாவது 2 விதமா பிடிக்கலாம். கிட்ட இருந்து காப்பாற்றணுமா, திமுக கிட்ட காப்பாற்றணுமா குழந்தைங்களை? சேவ் அவர் சில்ட்ரன், சேவ் அவர் யூத். சே நோ டு ட்ரக், சே நோ டு டிஎம்கே. வெரி குட். ரெண்டும் ஒண்ணுதான். திமுகனா என்ன? அதாவது உலகத்திலேயே ஒருத்தர் உங்க கட்சியில இருக்காரு, திமுக கட்சியில இருக்காரு. அவர் போதை மருந்து கடத்தல் வியாபாரம் பண்றாரு. அவர்கிட்ட இருந்து நீங்க நிறைய இந்த காசு கீஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் கேஸ் போட முடியாது. இப்பெல்லாம் சொன்ன இந்த செய்திகள் நிறைய வந்துட்டு இருக்கு. அந்த செய்திகள் உண்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து. இப்ப இத பத்தி பேசினா திமுக சொல்றாங்க, உங்க மேல வழக்கு போடுவோம். யாரு? சிவில், கிரிமினல் 2 வழக்கும் போடுவோம். நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். திமுக போடக்கூடிய பொய் வழக்குகளை பார்த்து பிஜேபியினுடைய தொண்டன் இன்னைக்காவது பயப்படுவானா சார்? இதெல்லாம் எங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. இது வேற, நான் வேற என்ன வேற ஜெயிலுக்கு அனுப்பி விட்டீங்களா? நான் வேற உள்ள ஃபுல்லா செட்டப் பண்ணிட்டேன். நம்ம ஆட்கள் உள்ள போனா எல்லாம் கிடைக்கும். உள்ள போதை மருந்து கிடைக்குது, அது நமக்கு வேண்டாம். நல்ல சாப்பாடு எல்லாம் கிடைக்கும், ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் டார்ச்சர் இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக இருந்துக்கலாம். நீங்கள் காலையில் 8 மணிக்கு ஃபுட்டு வந்துடும், மத்தியானம் 12 மணிக்கு ஃபுட்டு வந்துடும், ஈவினிங் 6 மணிக்கு ஃபுட்டு வந்துடும், 2 வாட்டி டீ வரும், காஃபி வரும். அதனால் இந்த பிஜேபி தொண்டனை மட்டும் இந்த ஜெயிலு கேஸு, இந்த போலீஸு ரஜா இதை பார்த்தெல்லாம் பயப்படுற ஆட்கள் நாங்கள் கிடையாது. அதெல்லாம் திமுக பயப்படுவோம். எங்களுக்கு இதுதான் ட்ரைனிங்கே. எப்பா எங்களுடைய ட்ரைனிங் என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு இந்த 3 நாள் ட்ரைனிங் பண்ணுவாங்க. என்ன விஜயானந்தனே? பழனியில் ட்ரைனிங் ஞாபகம் இருக்கா? எப்போ அது ஜெயில் மாதிரி தானே இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் எப்படி இருக்கும்? ஜெயிலில் எப்படி கீழே படுத்துக்குவோமோ அதே மாதிரி தான் கீழே படுத்துக்கிறோம். ஜெயிலில் எப்படி 3 மணி நேரம் வந்து இந்த டான் சாப்பாடு வருதோ அதே மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ட்ரைனிங்கு, அதே மாதிரி விளையாட்டு போட்டிகள். ஏன்னா நம்மளுடைய இந்த ஐடியாலஜியே இது போன்ற தீய சக்திகளை எப்படி எதிர்க்கணும் அப்படின்றத தான், எதிர்கொள்ளணுன்றது தான் நம்மளுடைய பேட்டர்ன். அதான் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த ட்ரக்ஸ்ன்றதை வந்து அக்கா மீடியாலாம் பார்த்துக்குங்க ராஜா, நல்லா பார்த்துக்குங்க, ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்கண்ணே. பண்ணிக்கிட்டீங்களா? இதுதான் எங்களுடைய ஸ்லோகன். சே நோ டு ட்ரக், சே நோ டு டிஎம்கே. ஒரே ஒரு இதுதான் தமிழக மக்களுக்கு வந்து இந்த முறை நீங்க வந்து ஓட்டு போட போறது, ஓட்டு மிஷன் கிட்ட போயிட்டு நீங்க யோசிக்கணும். மக்கள்
அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காசு கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் வாங்கிக்கிங்க. ஏன்னா அது அவன் அப்பா வீட்டு காசா? நம்ம அப்பா வீட்டு காசு தானே, திருப்பி கொடுத்தா வாங்கிக்கிங்க. எப்பா இது யார் சொன்னாங்கன்னு நான் சொல்லலை, யாரோ ஒருத்தவங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்டான். நான் கேட்குறேன், இதெல்லாம் உங்க அப்பா வீட்டு காசா? கொள்ளடிச்ச காசு கொடு, போதை மருந்துல கொள்ளடிச்ச காசு திருப்பி கொடு மக்களுக்கு, அவன் வாங்கிங்க. பட் ஆனால் ஓட்டு போடும்போது தமிழக மக்கள் ஒன்று யோசிக்கணும், இந்த ஓட்டு மிஷின் கிட்ட போயிட்டு யோசிக்கணும். இந்த ஓட்டு பிரஸ் பண்ணும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிக்கணும். கடந்த 2 வருஷங்கள், 2.5 வருஷம் 3 வருஷமா இந்த திமுக ஆட்சிக்கு வந்தப்பதுல இருந்து அப்படியே ஓடும் உங்களுக்கு. கள்ளச்சாராயம் குடித்து 23-24 பேர் இறந்துட்டாங்க. ஓடணும், அப்படியே ஸ்கிரீன்ல ஓடுற மாதிரி ஓடணும். அப்புறம் சொல்லுங்க, போதை கலாச்சாரத்துக்கு அதுக்கு கடைசி வரும். அது நடுவில் நிறைய ப்ராடக்ட் இருக்கு, அதை முடிச்சிடுவோம். இது 10வது அண்ணனுக்கு. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அந்த எஃபெக்ட் கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். அதனால அண்ணன் வந்ததுனால இந்த மாதிரி குட்டி பையெல்லாம் நிறைய பேசக்கூடாது, அதோட அடங்கி நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழக மக்கள் ஓட்டு போடும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்குங்க. அது ஹெச் ராஜா அண்ணனோ இல்லை யாராக இருந்தாலும் அந்த கேண்டிடேட்டாக இருக்கும் பொழுது, இல்லைண்ணே நான் சொல்லலை, இருக்கும் பொழுதும் சொல்கிறேன், இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் போடும்போது இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் திமுகவில் இருக்காங்களா ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த மாதிரி ஒழுக்கத்தோடு இருக்காங்களா பார்க்கணும். நல்லது செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா பார்க்கணும். கரெக்டுங்களா? நம்ம குடும்பம், அதாவது மோடிஜி சொல்றாரு, என்னுடைய குடும்பம் இந்த 140 கோடி மக்கள். இன்னைக்கு தமிழக மக்கள் சொல்றாங்க, எங்களுடைய குடும்பம் தான் மோடி அவர்களின் குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம குடும்பத்தை நல்லா பார்க்கக்கூடிய ஒரு தலைவனை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். இன்னைக்கு குழந்தைங்க, நீங்க பாருங்க, இது ஒரு முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மீடியா நோட் பண்ணிக்கணும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1000க்கு மேலான ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ் உண்டு. அதாவது ட்ரக்ல இருந்து குவிட் பண்ணா அதுல இருந்து நேர ரீஹபிலிட்டேஷன் சென்டர் போடுவாங்க. ஒரு 1 இயர் அது கோர்ஸ் அங்கேயே இருந்து இருப்பாங்க. யூ வான்ட் பிலீவ், இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி செட்டிநாடு வித்யாசிரமம், அந்த வித்யாசிரமம், இந்த வித்யாசிரமம், வித்யா மந்திர், இதுல கூட சீட்டு வாங்கிடலாம். ஆனா ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ல இன்னைக்கு இடம் இல்லை. அந்த அளவுக்கு போதை மருந்து கலாச்சாரம் இங்க வந்துடுச்சு. ஸோ இதை உடனடியாக நம்ம நிப்பாட்டணும். இது நிப்பாட்டணும் எப்படி? இது ஒரு மிகப்பெரிய மூமெண்டா கொண்டு போகணும். ஸோ அந்த மூமெண்ட் நம்ம குழந்தைங்களை, நம்மளுடைய ஃபியூச்சரை, நம்மளுடைய ஜென்ரேஷனை காப்பாற்றுறதுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி, திரு அண்ணாமலை அவர்கள், திரு ஹெச் ராஜா அவர்கள், இவங்க எல்லாருமே உங்களுக்காக, உங்க குழந்தைகளுக்காக, உங்க இதுக்காக 15 மணி நேரம் கிட்ட வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம எல்லாரும் ஓட்டு போடும் பொழுது இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, தாமரைக்கு ஓட்டு போட்டா நம்மளுடைய வாழ்க்கை ஜம்மு ஜம்முன்னு இருக்கும். மற்ற யாருக்காவது நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா கம்பு கும்முன்னு இருக்கும். அதுதான் மேட்டர். அதனால ஜம்முன்னு இருக்கணும், ஜாலியா இருக்கணும்னா நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுங்க, நம்ம தாமரைக்கு ஓட்டு போடுங்க. தீய சக்தியான திமுகவை அழிப்போம். திமுக அழித்தாவே கஞ்சா அழிஞ்சிடும், ட்ரக்ஸ் அழிஞ்சிடும், ஆல்கஹால் அழிஞ்சிடும், கள்ளச்சாராயம் அழிஞ்சிடும், கோபார குழுக்கள் இருக்கக்கூடிய முக்கியமானவங்களை அழிஞ்சு விடுவாங்க. அதுதான் முக்கியம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.